இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். விழுப்புரத்துல இருந்து கிருபா ராஜாங்கன்னு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு இடத்து பிரச்சனை இருந்துச்சான், விற்க விடாம கூட பண்ண தகராறு பண்ணாங்களாம். அம்மாட்ட போன்ல ஜோம்னே அவங்க சொன்னாங்க, விற்கிற வந்தாலும் ஆசீர்வாதம் தங்குன்னு சொன்னாங்க. அப்ப விற்பது தேவசுத்தன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கத்தருவோம் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பான்னு சொன்னாங்க. எப்படி திரண்டு வந்து விற்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அப்படியே விலகிட்டாங்க. வித்து பணம் வந்துருச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை ஜாய் டிவி நேயர்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து கூறுகிறேன். அலையிலோ நீங்களாம் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்பிக்கையிலே சந்தோஷமாக நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல 8 மணிக்கு நம்பிக்கை டிவிலையும், ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவிலையும் ஒளிபரப்பட்டு வருகிறது. அநேகர் பார்க்குறீங்க, ரொம்ப எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுமான்னு சொல்கிறீங்க. அதுக்கான ஆண்டவரை துதிக்கிறேன். ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் சிறப்பு செய்தி ஜெபமும், 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் அந்த யூடியூப்பில் ஈவினிங் 7 மணிக்கு வாக்குத்தத்த ஜெபம் நடக்கிறது. அதே அநேகர் பார்த்துட்டு ஆண்டவர் எங்களோடு பேசுகிறான்னு சொல்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை வெளிவருகிறது. லார்ட்ஸ் பிரசன்ஸ் என்கிற பாடல்களும் கர்த்தர் கொடுக்குற போதெல்லாம் எழுதி வைத்து, அது நிறைய பாடல் இருக்குது. ஆனால் பணம் ஆண்டவர் நிறையா தரேன், ஜெபம் பண்ணுங்க, அப்போ தான் வெளியிட முடியும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஊழியங்களுக்காக எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க மறவாதிருங்கள். ஊழியக்காரங்களுக்காக ஜெபிச்சிங்கன்னா ஒரு விசேஷ ஆசீர்வாதம் உங்கள் மேலே கண்டிப்பாக வரும், சந்தேகமே இல்லை. பவுல் சொல்கிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்காக இரவும் பகலும் வேண்டிக் கொள்கிறோம்னு சொல்கிறார். அதே போல் ஜெபத்தில் நாம் போராடுவது போல் நீங்கள் என்னோட கூட போராடுங்கள்ங்கிறாரு. இப்போ ஜெபத்தில் எல்லோரும் போராடி ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் அனைவருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் நீங்கள் நான் ஆண்டவர் உள்ள அன்பு நமக்கு வர்த்திக்க பண்ணப்பட நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த புரோகிராமுக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் நான் சொன்னேன் இயேசுநாமத்தில் வாய்க்காமலே போவதாக. ராகாதி இதை பார்க்குற ஒவ்வொருவர் மேலே உடைய அபிஷேகம் இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய பிரசன்னம் இறங்கட்டும். உங்கள் கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஆண்டவரே, சுகர் 500 400க்கு மேலே 300க்கு மேலே இருக்குது, குறைய மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. கர்த்தர் அந்த சுகர் நோயிலேருந்து விடுதலை கொடுக்குறான். இந்த கீழ்ந்தனம் ஆஃப் ஜீசஸ் சுகர் கண்ட்ரோலாக வருவதாக நான் சொன்ன இயேசு நாமத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. ரக தீகேபி அக்கரவா. காற்று பிரச்சனைக்கு மாத்திரை போட்டுக்கிட்டே வரீங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துகிறார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் சிறப்படுத்துகிறார். ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. ரக திகபா. இந்த வருஷமாவது என் பையனுக்கு திருமணம் நடக்குமா? வயசு 30க்கு மேலே ஆயிடுச்சே, 35க்கு மேலே ஆச்சே, 29க்கு மேலே ஆச்சே என்று கலங்குறீங்க. பொம்பளை பிள்ளைக்கு வயசு 28 ஆயிடுச்சு, 29 ஆச்சு, இன்னும் திருமணம் நடக்கலையேன்னு கலங்குறீங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்வதற்காக நன்றி. நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தருவேன். நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கல, நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஜெபிச்ச மாதிரி பொண்ணு கிடைக்கல அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ராகா தீகேபி அக்கரவா. கர்த்தர் சொல்கிறா, நீங்கள் நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட என் வல்லமை அதிகமான நன்மைகளை கொண்டு வரும். மனைவியை கண்டிடுகிறவன் நன்மையை கண்டிடுகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுகிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்வதற்காக நன்றி. ஓ ரகா தீகேபி அக்கரவாசே. ஓ ரபா தீகல் அராகாதா. ஓ ரபோ தீகல் ரபோ ஷபதிக பபல வரபோ ஷகதிக பபல வரவா. ஆமென். அல்லேலூயா, அல்லே. அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்க என்று ஆவியான சொல்கிறான். உண்மையுள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று சொல்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. கடனை அடைக்க முயற்சி பண்ணுறீங்க, உங்களால் அடைக்க முடியலை. நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டாங்க. நான் ஆண்டவர் கைவிட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நம்புவது கர்த்தராலே வரும். கடன் அடைக்க கர்த்தர் ஒரு வழி அடைக்கப்பட்டுச்சேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் 7 வழியை திறக்கிறார், 7 வழியை திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. 2-3 பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் இருக்கீங்க. அந்த 2-3 பேருக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க. கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை தருகிறார்.
விடுதலை தருகிறார். நசனா இயேசு நாமத்தில் கடன்கிற அடிமைத்தனம் நீங்க போவதாக நசனா இயேசு நாமத்தில். கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த தேவை செய்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவே, ஆமே ஆமே. செய்தியுடைய தலைப்பு, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். ஏசாயா 61:7. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும், கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும், பேசுகிற எனக்கும் தான் அந்த வாக்குத்தத்தம். இங்கே உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும். எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கிறீங்க, அதிலே நம்ம வாசிச்சா தெரிகிறது. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். இலச்சை என்றால் அது வெட்கம், அவமானம்தான். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை தருவேங்கிறாரு. அது ரெட்டிப்பான சந்தோஷம், ரெட்டிப்பான சந்தோஷம். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். உங்களுக்கு ரெட்டிப்பான சுதந்திரம். சுதந்திரம்னா சொத்து, சுதந்திரம்னா ஒரு விடுதலை. சுதந்திரம்னா பாருங்கள், எல்லா பக்கம் ஒரு சுதந்திரம். எங்கே போனாலும் திறந்த வாசல் உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். ஏன்னா எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னீங்களோ அந்தந்த இடத்துல கர்த்தர் புகழ்ச்சிங்கித்தியமாக வைக்க விரும்புகிறாராம். வெட்கப்பட்ட இடத்துல யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தினாரா? எகிப்து தேசத்தில் அவன் வெட்கப்பட்டான். அவனுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 37 அவனுடைய வரலாறு வருகிறது. அதுக்கு முந்தைய வரலை. அவன் கூட பிறந்த சகோதரர்கள் மொத்தம் இவனை சேர்த்து 12 பேர். ஆனால் அவன் சொப்பனத்தை பார்த்தான். 11 அரிக்கெட்டுகளும் இவனை வணங்கினதாக பார்த்தான். அதே போல் 11 நட்சத்திரங்களும் இவனை வணங்கினதாக பார்த்தான். சொப்பனம் சத்தியம், அது நிறைவேறிச்சு. ஆனால் அந்த சொப்பனத்தை சொன்ன உடனே அவனுக்கு எதிர்ப்பு வந்துருச்சு. வீட்டில் கூட பிறந்தவங்க சரி, அப்பா முதற்கொண்டு நானும் உன் தாய் வந்து உன்னை வணங்குவோமோ அப்படிலாம் சொல்கிறாங்க. தகப்பனே வெக்கப்படுத்துகிறான் பாருங்க. அந்த சொப்பனத்தை நம்பலை. ஆண்டவர் கொடுக்குற சொப்பனம் என்ன செய்யும்? உங்களுக்கு சமானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். நான் அந்த செய்தியை பேசுவதற்கு முன்பு கூட ஒரு சகோதரி ஃபோன் அடித்தாங்க. ஏமா கெட்ட சொப்பனமாக வருதுமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், தொல்லையின் மிகுதினால் சொப்பனம் பிறக்கும். அநேக சொப்பனங்கள் விருதாகவும் போயிடும். எல்லா சொப்பனத்துக்கும் அர்த்தம் நம்ம சொல்ல முடியாது. அது யோசேப்பு மாதிரி கருத்தான ஒரு சொப்பனம், ஆண்டவர் கொடுக்குற ஒரு சொப்பனம். யோசேப்புக்கு மரியாளுக்கு சொப்பனத்தில் வந்து பேசுனாங்களா? காபிரியல் வந்தாரா? வந்தார். உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்குள்ள நீ ஐயப்படாதே என்று சொப்பனத்தில் தோன்றி பேசுகிறார். இதே காபிரியல் தூதன் அப்போஸ்தலர் 10 கொர்நேலியுவுக்கு ஜெபிக்கும்போது வரார். ஜெபிக்கும்போது தரிசனத்திலையும் ஆண்டவர் பேசுவார், தூங்கும்போது சொப்பனத்திலையும் பேசுவார். சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்திட்டு அவன் தூங்கிட்டான். ஆண்டவர் தூக்கத்தில் வந்து என்ன கேட்குறாரு? சொப்பனத்தில் நீ விரும்புவதை கேள்வி கேட்குறாரு. நம்ம இன்றைக்கி அநேக சொப்பனங்கள் விருதா போக காரணம் என்ன? நம்ம எதையோ சிந்திச்சுக்கிட்டே படுத்துருவோம். அதுவே சொப்பனமாக மாறி செத்தவங்க மாதிரி ஏதோ ஒன்று நமக்கு தெரியும். இங்கே யோசேப்பு பார்த்திங்கன்னா, அவன் யோசேப்பு என்றால் கனிதரும் கொடி என்ற அர்த்தம். அவன் கனி கொடுக்குறவனாக இருந்தான் யோசேப்பு. கனினா என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், விசுவாசம், கற்பு, இதெல்லாம் கனிகள். அவன் நல்ல பூர்ணமாக கனி கொடுக்குறவனாக இருக்கிறான். அவனுடைய வெக்கம் 2 மடங்கு சந்தோஷமாக மாத்திரமல்ல, பல மடங்கு சந்தோஷமாக மாறிச்சு. காரணம் என்ன அப்படின்னா பாருங்கள், அவன் வீட்டாரால் பயிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தான். அவன் சகோதரர்களாக ஆடு மேய்க்க போயிட்டாங்க. அப்போ அவன் ஒரு நாள் அவன் அப்பா சொல்கிறாரு, நீ கொண்டு போய் இந்த தின்பண்டங்கள் எல்லாத்தையும் என்ன செய்வா, கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவன் போகிறான். போன அந்த சொப்பனக்காரன் வந்துட்டான்னு சொல்லி கூட பிறந்த அத்தனை பேரும் அவன் என்ன செய்யக்கூடாது, நம்ம கூட சேர்க்கக்கூடாது. அவனை என்ன செய்யணும்? நம்ம ஒரு குழியில் தூக்கி போட்டுருவோம், மூடிடுவோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் ரூபங்கிறவன் என்ன பண்ணனா, அவனெல்லாம் அப்படிலாம் மூடக்கூடாது, அந்த இரத்தப்பழி நம்ம மேலே உழுகும். எகிப்து தேசத்தார் வராங்க, அவங்ககிட்ட என்ன செய்யலாம், நம்ம விற்று போட்டுடலாம் அவனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இது நல்ல யோசனை தான் சொல்லிட்டு பாருங்கள், அங்கே எகிப்தியனுக்கு என்ன செஞ்சிட்டாங்க,
விற்று போட்டு 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டாங்க. இயேசுவை எவ்வளோ வெள்ளி காசுக்கு விற்றாங்க? 30 வெள்ளி காசு. இவனை ஒரு 20 வெள்ளி காசுக்கு அவன் வாங்கிட்டு போய் என்ன செஞ்சான்? போத்திபார் வீட்டில் போய் என்ன செஞ்சான்? அவன் இவரை விற்றுட்டான். அதாவது அங்கே கொண்டு கொடுத்துட்டான் இவனை. ஆனால் அந்த எகிப்து ராஜாவாகிய பார்வோன் வீட்டில் இவன் இருக்கிறான். அவனுக்கு அங்கே கடுமையான பிரச்சனை காத்திருந்தது. அவமானத்துக்குரிய, நிந்தைக்குரிய, கெட்ட பேர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே வந்தது. அந்த பார்வோன் மனைவி என்ன பண்ணுனா, இவனை எப்படியாவது இவனை அடைஞ்சிடணும், இவன் கூட தப்பு பண்ணிருன்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணி எவ்வளோ நயங்காட்டி இழுத்து பார்க்குறான். அவன் எதுக்குமே நகலலை. அவன் சொல்லிட்டான், நான் என் தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்வது எப்படி, நான் பாவம் செய்வது எப்படி அப்படிங்கிறான். பாவம் செய்வது எப்படிங்கிறான். நான் இதை இந்த பொல்லாப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் தன்னுடைய சால்வையை கூட விட்டுட்டு என்ன சின்ன ஓடிட்டான். சால்வையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? ஓடியே போயிட்டான். இதனால் அவள் கடுப்பாகி அவனை அவமானப்படுத்தணும், வெட்கப்படுத்தணும்னு நினச்சி கணவர் வந்தோன்னு சொல்கிறான், நீ வீட்டுக்கு பொறுப்பாக நியமித்த அந்த யோசேப்பு என்ன பண்ணிட்டாரு? என்னைய தப்பான இதுக்கு சம்மதிக்க வைக்கிறாரு, அப்படி இப்படின்னு என்னத்தையே இல்லாத போலலாம் சொல்கிறான். ஆனால் அவனுக்கு கடுமையான கோவம் வந்து சிறைச்சாலை ஒட்டி போட்டான். இது அவமானம் இல்லையா? அவமானம். கேவலம் இல்லையா? கேவலம். அது ஒரு குற்றமும் செய்யலை. அவளை தவிர அந்நேரம் யாரும் இல்லை. எந்த வேலைக்காரங்களும் இல்லை, எந்த பிள்ளைகளும் இல்லை, எந்த அமைச்சரும் இல்லை, அந்த அரண்மனையில் யாரும் இல்லை. அதனால் அவள் குற்றம் சாட்டுறதுக்கு வசதியாக போச்சு. நீங்களும் கூட இந்த யோசேப்பை கூட வெட்கத்துக்குரியவர்களாக இருக்கலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களை தவறான குற்றம் சாட்டியிருக்கலாம், இல்லை உங்கள் தொழிலில் உங்களை ஏமாற்றிருக்கலாம். நீ தான் அந்த தப்பை பண்ண, நீ தான் கேட்கலை, நஷ்டம் ஆயிடுச்சு அப்படி சொல்லலாம். அப்புறம் படிக்கிறதுக்கு உங்களால் தான் நான் படிக்கலைன்னு பிள்ளைய பெற்றோரை குற்றம் சாட்டலாம். பெற்றோர் நீ படிக்கலைன்னு சொல்லி குற்றம் சாட்டலாம். நீ தான் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் உங்களை அவமானப்படுத்தலாம். நீ ஒன்றுக்கு லாய்க்கில்லாத வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலாம்? வெட்கப்படுத்தலாம். இப்படி வெட்கத்துக்குரிய காரியங்கள் இந்த பூமியில் அநேகம் உண்டு. எல்லாருமே நம்மளை வாழ்த்த மாட்டாங்க, எல்லாருமே நல்லான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம மேலே குற்றம் கண்டுபிடிக்கும்படி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. வார்த்தை தான் பிடிப்பாங்க. ஏன்னா மீதியான சொற்கள்னால் பாவம் இல்லாமல் போகாது. உங்கள் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும்னு ஆண்டவர் சொல்வார். உள்ளதென்று இல்லதென்று சொல்லுங்கள், இதுக்கு மிஞ்சினது பாவம்னு சொல்கிறார். அப்போ நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பேசுவதற்கு பொறுமையாக இருக்கணும், கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கணும், கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கணும். கோவப்பட்டாலும் அது வெட்கத்துக்குரியவளாக மாறிடுவோம். நம்ம மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாதேன்றது. அப்போ நீங்கள் நான் யோசிப்பை போல் வெட்கத்தை சகித்து கொண்டு, அவமானத்தை சகித்து கொண்டு, உண்மை உத்தமாக கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு, கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறாரு. யார் பார்க்குறாங்களோ இல்லையோ அந்த தவறை, அந்த குற்றத்தை அவர் பார்க்குறாரு. ஏன்னா குற்றம் உள்ளவர்களை அவர் குற்றமற்றவர்களாக ஒரு நாள் விட மாட்டாராம். தப்பு செய்வனுக்கு தண்டனை உண்டு. யாருக்கு எந்த கெடுதல் இல்லாமல் நம்ம நடப்பது ரொம்ப நல்லது. கூடிய மட்டும் எல்லாருக்கும் நன்மை செய்ய படிக்கணும். சரி, இந்த யோசிப்பு கடுமையாக வெட்கத்துக்குள்ளாகிறார். சிறைச்சாலைக்கு போட்ட உடனே அங்கே உள்ள பானபாத்திரக்காரனும் சுயம்பாயி அவங்களாம் அங்கே இருக்காங்க. அவங்க செஞ்ச தப்புனால அங்கே இருக்காங்க. அவங்க ஒரு சொப்பனத்தை பார்த்து கலங்கும்போது இந்த யோசிப்பு என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு ஏன் கலக்கமாக இருக்கு, உங்கள் முகம் நல்லா இல்லையே, என்ன விஷயம்னா அந்த சிறைச்சாலை அதிகாரி இவன் வந்த உடனே யோசிப்பு சிறைச்சாலைகளை வந்தோன்னா அவங்க கையில் பொறுப்பு ஒப்பு கொடுத்தான். நீ செய்வதெல்லாம் வாய்க்குதுப்பா, உன்னோட ஆண்டவர் இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி நீ செய்யாத குற்றத்துக்கு இங்கே வந்திருக்கேன்னு அந்த அதிகாரிக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அவன் எல்லா பொறுப்பையும் அந்த யோசிப்பிட்ட ஒப்பு கொடுக்குறார். யோசிப்பு அருமையாக அங்கேயும் நடத்துகிறார். இந்த சுயம்பாயையும் பானபாத்தக்காரனும் கண்ட அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் இவர் கரெக்டாக சொல்கிறார். கரெக்டாக சொன்ன உடனே அதன்படியே அது நடந்தது. திருப்பி அந்த பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு
பானம் கொடுக்கும்படியாக போகிறான். ஆனால் சுயம்பாகி கொல்லப்பட்டான். அதுதான் சொப்பனத்துடைய அர்த்தம். அது எப்படி நடந்தது. சரி, அப்போ இவன் சிறைச்சாலையில் அவங்க பானபாத்திரக்காரன் சுயம்பாகி சிறைச்சாலையை விட்டு வெளியே வரும்போது இவன் என்ன சொல்கிறான், யோசேப்பு எங்களை மறந்துடாதப்பா, என்ன நீ அதை ராஜாட்ட சொல்லி என்ன பண்ணணும், நான் நிரபராதின்னு சொல்லணும். நான் அங்கே என்னை அரண்மனையில் வெக்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, இல்லாதவளாக சொல்லி இதயத்தை காயப்படுத்திட்டாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலை, அவங்களுக்கு நல்லதான் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சிறைச்சாலை. நீ போய் உண்மையை எடுத்து போய் அங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொல்லணும்னு சொன்னால் அவன் 2 வருஷமாக சொல்லவே இல்லை, மறந்துட்டான் பாருங்கள். அதனால் அவன் 2 வருஷம் வெக்கத்துக்குள்ள அவன்தான் இருக்கிறான், அவமானத்துக்குரியவனத்தான் இருக்கிறான். ஏன்னா சிறைச்சாலை 2 வருஷம் இருந்திருக்கான். அப்போ நீங்களும் கூட இப்படிப்பட்ட உவாதைக்குள்ளே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், அந்த தாய்க்கு 2 பிள்ளைங்க தான். ஒரு பிள்ளை ஆக்சிடெண்ட்டில் என்னமோ மரித்து போச்சு. இன்னொரு பையன் அவனையும் செய்யாத குற்றத்துக்காக குண்டர் சட்டத்தில் போட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுகளோடு இருந்திருக்கான். அதனால் இவனே ஒரு ஆளை போட்டுட்டு குண்டர் சட்டத்தில் தூக்கி போட்டாங்க. அப்போ இந்த தாய் ப்ரேயரில் அழுதுச்சு, பிறண்டுச்சு. அப்படியே என் மகனை எப்படியாவது நிரபராதின்னு அவன் நிரூபிக்கணும் அம்மா, ஆண்டவர் செய்யணும். அவன் ஒரு தப்பும் செய்யலை. அவன் வெக்க முகத்தோடு போனாமா, எல்லாருக்கும் முன்பாக அவனை விலங்க போட்டு கூட்டிகிட்டு போனாங்களா, வெக்கமாக இருந்துச்சுமா. எனக்கே வெக்கமாக இருந்துச்சுமா, எனக்கே ரொம்ப அவமானமாக இருந்துச்சுமா. எல்லாரும், நான் மட்டும் ஆண்டவரை என் சொந்த பந்தங்களை ஏற்றுக்கொண்டேன், மற்றவங்க ஏற்றுக்கொள்ளலை. எல்லாரும் திட்டாங்கம்மா, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப வெக்கப்பட்டுட்டேம்மா, தலை குனிஞ்சிட்டேம்மான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எந்த இடத்துல நீங்கள் தலை குனிஞ்சிங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் சொன்னேன். அது அப்படியே நடந்துச்சு. 1 இயரில் அது அப்படி நடந்துச்சு. அந்த வெக்கத்தை 1 வருஷமாக தாங்கி கொண்டாங்க. யோசேப்பு எப்படி 2 வருஷமாக அந்த சிறைச்சாலையில் வெக்கத்தை தாங்கி கொண்டு நின்னார். இதே போல் கூட பிறந்த சௌரன் பாருங்கள், சொப்பனத்தை சொன்னதுனால, அர்த்தத்தை சொன்னதுனால என்ன நடந்துச்சு, அவனை தூக்கி 20 வெள்ளிக்காசு விற்று போட்டாங்க. முதல்ல குழியில் போட்டாங்க. அங்கே கூட பிறந்த சௌரர் மூலம் ஒரு அவமானம், நிந்தனை வந்துருச்சு அவனுக்கு. கூட இப்போ இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கை கூட இப்படி இருக்கலாம். கூட ஒருவனுக்கு சத்துரு வீட்டாருன்னு இருக்குது. உங்கள் வீட்டாரே உங்களை வெக்கத்துக்கு உட்படுத்தி இருக்கலாம், அவமானத்துக்குள்ளே வைத்திருக்கலாம். கல்யாணத்துக்கு முந்தைய எல்லாம் ஒற்றுமையாக கூட பிறந்தவங்க சந்தோஷம் வந்திருப்பீங்க. கல்யாணத்துக்கு பிறகு வெவ்வேறு குடும்பம்னு ஆனது பிறகு உங்களுக்கு அவமானத்துக்குரியதாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு வழக்காக இருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ளே ஒரு போட்டி பொறாமையாக இருக்கலாம். இப்படி நீங்கள் கூட பிறந்தவங்க யார் வீட்டில் ஒற்றுமையாக இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகும்போது உங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு, உங்கள் தங்கச்சி இப்படி பண்ணிடுச்சு, உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, உங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு, இது கருத்து வேறுபாடு வருதா, எனக்கு வெக்கமாக போச்சு. எல்லாம் அந்த சபைக்கு முன்பாக, அந்த உறவினருக்கு முன்பாக எத்தனை வீட்டில் அப்படி வருது. அதே மாதிரி யோசேப்புக்கு சொந்த பந்தங்கள் மத்தியில் வெக்கம், போய் வேலை பார்த்த இடத்துல வெக்கம், சிறைச்சாலையில் தகாத தண்டனை, அங்கேயும் வெக்கத்தோடு தான் இருக்கிறார். 3 இடத்துல அவர் வெக்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் அதை கணக்கில் வச்சார். ஏன்னா வெக்கத்துக்கு பதிலாக அவனுக்கு 2 மடங்கு பலன் தந்து ஆகணும். வேத வசனம் பொய் சொல்லவே சொல்லாது. நம்ம வேணால் மாறுவோம், ஆண்டவர் மாறவே மாட்டார். இந்த யோசேப்புக்கு பாருங்கள், அவன் பானபாத்திரக்காரர் 2 வருஷம் கழித்து சொல்கிறான் இந்த யோசேப்பை பற்றி. சொல்ல காரணம் என்ன, அந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்துருச்சு. அந்த சொப்பனம் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். 7 கொளுத்த பஸ்ஸு வருது, பசுமாடு. அடுத்து நொய்ந்த தோளும் எலும்புமான ஒரு 7 மாடை பார்க்குறான். அடுத்து பார்க்குறான் நல்லா விளைஞ்ச 7 கதிர்கள், நெற்கதிர்கள். அடுத்து கருகி போன கதிர்களை பார்க்குறான். இதுக்கு அர்த்தம் தெரியாமல் ஒழிக்கிறான். அப்போ அவன் சோசியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறான். யாருக்கும் சொப்பனத்தை சொல்ல முடியல, அர்த்தத்தை சொல்ல முடியல. ஆனால் வெக்கத்தை அனுபவிச்ச, பாடுகளை நிந்தைய அனுபவிச்ச, அழுகையின் பள்ளத்தாக்கில் போன அந்த யோசேப்பு நினைவுறப்பட்டான். அந்த பானபாத்திரக்காரன் என்ன பண்ணா, 2 வருஷம் கழிச்சு, நான் மறந்துட்டேன் அரசரே, எஜமானே, அங்கே யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், நான் கண்ட அந்த சொப்பனத்தை அர்த்தம் கரெக்டாக சொன்னார், அதன்படியே நடந்தது. இப்போ அவரை வர வச்சிங்கன்னா கரெக்டாக அர்த்தம் சொல்லிடுவார். நீங்கள் கலங்க வேண்டாம், தேய்க்க வேண்டாம்.
குழம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்த உடனே எந்த ராஜா கொண்டு போய் சிறைச்சாலில் போட்டு வெக்கத்துக்குரியவளாக மாற்றினாரோ அதே ராஜா கையே தீவிரமாக அவனை வெளியே கொண்டு வருது. அவனை தீவிரமாக வெளியே கொண்டு வந்தாங்கன்னு இருக்கும். படித்து பார்த்திங்கன்னா பைபிளில் தீவிரமாக கொண்டு வராங்க. இந்த ராஜா முன்னால் வந்தோடனே சொப்பனத்தை சொல்லி அர்த்தத்தை என்ன செஞ்சார், கரெக்டாக சொல்லிட்டார். எந்த ராஜா மனைவி இல்லாத பொல்லாத சொன்னதை நம்பினாரோ, நம்பி சிறைச்சாலில் போட்டாரோ அதே ராஜா எனக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னோன்னே அப்போ அவன் சொல்கிறான், நீ தான் என் ஸ்தானத்தில், நீ தான் இந்த தேசத்தை அரசாள்ற, நான் உனக்கு அடுத்தாப்புல தான் இருப்பேன், ஓ ஆளுக்கு இந்த தேசத்தை கொடுக்குற, எகிப்து தேசத்தை நீ ஆண்டுக்கப்பா. பாருங்கள், எந்த எகிப்து தேசத்தில், எந்த மாகாணத்தில், எந்த ஊரில், எந்த நாட்டில், எந்த மாநிலத்தில் அவன் வெக்கத்தோடு தெரிஞ்சானோ, எந்த நாட்டில் அவன் சிறைச்சாலில் அடைக்கப்பட்டானோ அந்த நாட்டிலேயே அவன் பாருங்கள் அதிபதியாக கர்த்தர் உயர்த்தி வச்சான். சிறைச்சாலில் போட்டு அவமானப்படுத்தின அந்த ராஜா கையாலே உயர்த்தி வச்சிட்டார். உங்களை யார் கொடுமைப்படுத்துகிறான், உங்களை யார் கேவலப்படுத்துகிறா, நீங்கள் யாரால் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக அழுது புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, கர்த்தர் அந்த நபரை உங்கள் கையில் தான் கொடுப்பார். அந்த பிரச்சனை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு உங்களுக்கு பலன் வரும். பாருங்கள், யோசேப்பை அந்த தேசத்துக்கே முதல்ல வீட்டுக்கு தான் அதிகாரியை வச்சார். சாதாரண பியூன் வேலை பார்த்தவன் வீட்டை உள்ள நிர்வாகம் பண்ணக்கூடிய போஸ்ட் அவனுக்கு கிடச்சி. 2வது 3வதாக அவனுக்கு தேசத்தை ஆளக்கூடிய ஒரு பதவி கிடைச்சது. ஆனால் அவன் வெக்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் என்ன செஞ்சது உண்டானதா. அவன் அகில உலகத்துக்கு அந்த நாட்களில் பஞ்சம் நிறையா வந்தது. எகிப்து மட்டும் இவன் விளைச்சலை 2 மடங்கு சேர்த்து வச்சான் ஞானமாக. அதனால என்ன ஆகிப்போச்சு, பஞ்ச காலத்தில் அது மிகுந்த புரோஜனமாக இருந்துச்சு. ஞானமாக தேசத்தை அரசாண்டாவேன் எகிப்தை. நம்மளும் தேச தலைவர்களுக்கு ஞானம் வேணும்னு ஜெபிக்கணும். பஞ்ச வரத்தான் செய்யும், உபத்திரம் வரத்தான் செய்யும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், சோதனைகள் வரத்தான் செய்யும். போர் இப்போ கேள்விப்படுறோம், நாட்டுக்கு விரோதமாக நாடு எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்புன்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் யுத்தங்கள் ஆண்டவர் என்ன செய்வார், உபய பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்க அருமையான சகோதரியை, நீங்கள் எந்த காரியத்தில் வெக்கப்பட்டு நிற்கிறீங்க? ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் திருமண காரியத்தில் வெக்கப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னா. என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி நல்ல பையன் சொல்லி நாங்கள் கட்டி கொடுத்தோமா, பார்த்தா நான் கேள்விப்பட்டதை விட ஆப்போசிட்டாக அந்த பையன் வீட்டில் இருக்காங்க, எங்களுக்கு பிடிக்கலை. வெக்கத்தோடு வந்துட்டேன். அவங்க சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. நீங்கள் தானே பொண்ணை கொடுத்துருக்கீங்க, வாலண்டியாக வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்டது அவங்க தான், நாங்களும் ஜோமேடி தான் செஞ்சோம். ஆனால் இன்றைக்கி அவை ஒரு பிரயோஜனம் இல்லை. குடும்பத்துக்கே தகுதி இல்லாதவனாக இருக்கிறான். நாங்கள் வெக்கப்பட்டு போயிட்டோம், என் பொண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டோமா, வேறு ஒரு கல்யாணம் பண்ணணும், நீங்கள் ஜோமனுங்க வாங்கி ரொம்ப வெக்கமாக இருக்குமா, என் பொண்ணு ஒரே பொண்ணு தான்மா, நான் வச்சுட்டு வெக்கத்தோடு நிற்கிறேன். உறவினர் மத்தியில், நான் வேலை பார்க்குற மத்தியில் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நான் வெக்கத்தோடு நிற்கிறேன். யாருடையும் நான் முன் கொடுத்து பேசுகிறது இல்லைம்மா. நான் சொன்னேன், அடுத்து ஒரு கர்த்தர் ஒரு போவாசம் உங்கள் மகளுக்கு தருவார், உங்கள் தலை என்ன செய்வார், உயர்த்துவார்னு சொன்னேன். உங்களுக்கு கூட என்ன இழப்பு சொல்லுங்கள்? எதனால் வெக்கத்தோடு நிற்கிறீங்க? கடனா, திருமணம் நடக்கலையா, இல்லை ஜெபிக்க முடியலையா, இல்லை ஊழியம் செய்ய முடியலையா, பிள்ளைய படிக்கலையா, சரியான வேலை இல்லையா, குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, வெக்கத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலனை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். கவலையை விட்டுருங்க, கவலையெல்லாம் அவர் மீது வச்சிருங்க. யோசேப்பு பாருங்கள், யோசேப்பு வெக்கத்துக்கு பதிலாக அவனுக்கு 2 மடங்கு பலன் வந்தது மாத்திரமில்லை, அவன் தேசத்துக்கே அதிகாரி என்ன செஞ்சான், உயர்த்தப்பட்டான். யோபு 42:10 இதை பார்த்து முடிச்சிடும். யோபு தன் சிறைதனுக்காக வேண்டி கொண்ட பொழுது அவன் சிறைப்பு மாறினது. அவன் வெக்கப்பட்டான். அவனுக்கு வந்த வெக்கம் இப்போ யோசேப்புக்கு வந்த வெக்கம் எப்படி வந்துச்சு, கூட பிறந்தவர்களால், மனிதர்களால் வந்துச்சு. ஆனால் இவனுக்கு பிசாசினால் வந்த வெக்கம், பிசாசினால் வந்து ஒரே நாள் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஆனால் கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம் அவன் சொன்னான் இல்லையா. அவன் எதெல்லாம் இழந்தானோ,
அவன் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான்னு பார்க்குறான். 10,000 ஆடான். முதல்ல 500 இருந்த ஆடு 10,000 போச்சு. 500 இருந்த ஒட்டகம் 1000 மாறிடுச்சு. ஏறு 1000 மாறிடுச்சு. ஏறு, கழுதை இதெல்லாம் என்ன செஞ்சு டபுளாக கூடிடுச்சு. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? எல்லாத்தையும் டபுளாக கொடுத்தார், எட்டத்தனையாக கொடுத்தார். அவன் பொறுமையாக இருந்தான். நீங்கள் வெக்கப்பட்ட நிலைமையில், சோதிக்கப்பட்ட நிலைமையில், பல பாடுகள் மத்தியில், நிந்தை மத்தியில், கண்ணீர் மத்தியில் இருக்கும்போது பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறாரு. இந்த சாத்தான்களில் அழிக்கும்படி இயேசு வெளிப்படுவார்னு விசுவாசமாக இருங்க. யோபு விசுவாசமாக இருந்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இறுதி நாட்களின் கண் அவரை காணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சவால் விடுறாரு. நான் பார்ப்பேங்கிறார். அந்நிய கருங்களில் ஏங்கன்னே அவரை பார்க்குன்னு சொல்கிறாரு. இழந்து போனதை எல்லாத்தையும் ஆண்டு என்ன செஞ்சார்? ரெட்டிப்பாக கொடுத்தார். பிசாசினால் நீங்கள் வெக்கப்பட்டு இருக்கலாம், இல்லை யோசேப்பு போல் மனுஷர்களால், உறவினர்கள் நீங்கள் வெக்கப்பட்டு இருக்கலாம். அந்த வெக்கத்தை ஆண்டவர் இன்றைக்கி பூமியில் ராதடி உங்களை ஒளிய பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ராக்கா தீ காரா வஷே. வெக்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும்னு சொன்னீங்களே, 2 மடங்கு பலனால் இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. யோசேப்பு வெக்கத்தை ஆண்டவரே பல மடங்கு நன்மைகளாக ஆசீர்வாதம் மாற்றினது போல, ஆண்டவரே யோபு வெக்கத்தை 2 மடங்கு ஆசீர்வாதமாக மாற்றினது போல கர்த்தர் இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தாப்பனே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. வெக்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் வருவதாக, நசனா இயேசுநாமத்தில் வருவதாக. அல்லேலூயா. இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் குறைகள்லாம் நிறைவாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9444303085. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.